இன்றைய தினம் ஒரு எண்ணம் எனும் நிகழ்விற்கு உங்களை வரவேற்பது பெரியகுளம் ஜெயராஜ் பாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி. அன்பான ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு எண்ணம் பகுதியில் நாம் காண இருக்கும் தலைப்பு, நேரத்தை மதித்தால் வாழ்க்கை உயர்ந்திடும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது நேரம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனா நேரத்தை இழந்தால் அதை மீண்டும் வாங்க முடியாது. அதனால தான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முதல்ல நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளணும். காலேஜ் வாழ்க்கையில நாம பல விஷயங்களுக்கு நேரம் செலவழிக்கிறோம். மொபைல் ஸ்க்ரோலிங், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்றது, நாளைக்கு படிக்கலாம்னு போஸ்ட்போன் பண்றது, தேவையில்லாத டென்ஷன், இப்படி தெரியாம நம்ம ஃபியூச்சரை நாமே ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் வேஸ்ட் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைப்போம். ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் வீணானா ஒரு நாள் நம்ம கனவு வீணாகிடும். வெற்றி பெற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த சரியா பயன்படுத்தினாங்க, அது நேரம். ஒரு ஸ்டூடெண்ட் தினமும் 1 hour மட்டும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணினாலும் ஒரு வருஷத்துக்கு அது நூற்றுக்கணக்கான அவர்ஸ் ஆகும். அந்த நேரத்துல புதிய ஸ்கில் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணலாம், கோடிங் லேர்ன் பண்ணலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? டைம் இருக்குன்னு நினச்சி டிலே பண்ணுறோம். உண்மையில் வாழ்க்கையில் பெரிய லாஸ் என்ன தெரியுமா? வாய்ப்பு போனது அல்ல, நேரம் போனது. ஏன்னா வாய்ப்பு மீண்டும் வரலாம், ஆனால் போன நேரம் திரும்பி வராது. ஒரு காலேஜில் விஜய்ங்கிற மாணவன் இருந்தான். அவன் நல்ல இன்டெலிஜென்ட் தான், ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவன் எல்லா வேலையையும் போஸ்ட்போன் பண்ணுவான். அசைன்மெண்ட் நாளைக்கு, ஸ்டடி நாளைக்கு, ப்ராஜெக்ட் நாளைக்கு. அந்த நாளைக்கு தான் அவனோட பிக்கஸ்ட் எனிமி. செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. அவன் லாஸ்ட் மினிட்ல படிக்க ஆரம்பிச்சான், ஆனால் மார்க்ஸ் ரொம்ப குறைஞ்சது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் வாங்கினாங்க. அப்போ அவன் ரியலைஸ் பண்ணனான், நான் புத்திசாலி இல்லாததால தோற்கல, நேரத்தை மதிக்காததால தான் தோற்றேன். அதற்கு பிறகு அவன் தினமும் ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறத குறைத்தான். டெய்லி கோல்ஸ் செட் பண்ணினான். டைம் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணினான். 1 வருடத்துக்குள்ள அவன் கிளாஸ் டாப்பர் ஆயிட்டான். அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நேரத்தை கட்டுப்படுத்தினவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான். அதனால நண்பர்களே, நாம் இன்று என்ன செய்கிறோமோ அதுதான் நாளையே நம்மளுடைய ஃபியூச்சரா மாறும். அதனால நேரத்தை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துங்க. சிறிய முயற்சியையும் தொடருங்க. ஏன்னா நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனா வாழ்க்கை திரும்பி வராது. அதனால் நண்பர்களே, இன்றே தொடங்குங்கள். இப்போதே முயற்சி செய்யுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா உயர்ந்திடும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுவது எமது ஜெயராஜ் பாக்கியம் மகளிர் தன்னாட்சி கல்லூரி. நன்றி.